ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 46:9 பார்க்குறோம். தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய சந்நிதியில வரும்போது வலது பக்கமா வரவங்க என்ன பண்ணணுமா, தெற்கு வாசல் வழியா வெளியே போகணும். தெற்கு வாசல் வழியா வந்தவங்க வடக்கு வாசல் வழியா வெளியே போகணும். அதாவது அவங்க எந்த வழியில வந்தாங்களோ அந்த வழியிலேயே திரும்ப போகக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. ஸோ நம்மளும் இதே தான். கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது, நம்ம ஜெபிக்கும் போதும் இல்லைன்னா நம்ம எப்போலாம் நம்ம கர்த்தருடைய சமூகத்து வருமோ, நம்ம வந்த விதமா என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. நமக்குள்ள கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படணும். நம்ம 1 சாமுவேல் 10:9 பார்க்கிறோம். சாமுவேலை விட்டு அவன் திரும்பி போகும்போது, அதாவது சவுல் திரும்பி போகும்போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, வெறுமையா போகவே முடியாது. ஆனா சில சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததுக்கு பின்பதாகவும் வெறுமையா தான் போவோம். லூக்கா 1:53 போட்டிருக்கு. பசி உள்ளவர்களை கர்த்தர் நன்மையால் நிரப்பினாராம், ஆனா ஐஸ்வர்யவான்களை வெறுமையா அனுப்பி விட்டாராம். ஸோ இந்த ஐஸ்வர்யம் பசிங்கிறது உலகத்தின் காரியங்கள் மாத்திரம் அல்ல. நம்ம கர்த்தர்கிட்ட போகும்போது ஒரு பசி தாகத்தோடு அவரிடத்துல போய் நம்ம காத்திருக்கணும். எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்க மேன்மை பெருமைகள் என்ன பண்ணக்கூடாது, அவர் சந்நிதிக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. அதை வெளிப்படுத்த 4:10 பார்க்கிறோம். அந்த 24 மூப்பர்களும் அவங்களுக்கு மேன்மையாய் கொடுக்கப்பட்ட கிரீடத்தை கர்த்தர் பாதத்தின் முன்பதாக வைத்தாங்க. ஸோ நம்ம மெய்யாவுமே கர்த்தர் சமூகத்துக்கு தான் போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு முறை செல்லும் போதும் கர்த்தர் நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். God bless you.